ஹாய் ஹாய். இன்னைக்கு வந்து ஜாக்லினோட ஒரு இன்டர்வியூ, அதான் ஃபேன்ஸ் மீட்ல இருந்து பார்ட்டா ஒரு இதுவா போட்டுட்டு இருக்காங்க. சாரி, கொஞ்சம் தொண்டை சரியில்லை. எல்லாருக்கும் முதல்ல வேலண்டைன்ஸ் டே சொல்லு. முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே முடியும் போது சொல்லுவோம். ஸோ அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் அவங்களும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டு யுவராஜ் அவரு பத்தி கேட்டே ஒரு எபிசோடு போயிடுச்சு. 2வது எபிசோட்ல மஞ்சரி கூட இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்ட்டு வந்துட்டு கையில ஜோசியம் மாதிரி பார்த்து சொல்றது, அது ஒரு எபிசோடு. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் வந்து அவங்க கிட்ட கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் என்ன, அதுக்கு நடுவுல ஒன்னொன்னு வந்து போச்சு. அதுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பத்திலாம் ரயான் அப்புறம் விஷால் 4 விட்டுருக்காங்களா. சோ அதுல வந்து இப்போ என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா வந்து எனக்கு இவங்களோட ஃபேன் கொஸ்டின்ஸ்ல வந்து விஷால பத்தி வந்து கேட்டது வந்து சொல்லுங்க. விஷால் வந்து ஜாக்லின்ட்ட நான் வந்து ஒரு கரண்ட்ல இருக்கிற ஒரு ஃபெல்லோ, நீங்க அவங்க வந்து அது பயங்கரமான ஃபெல்லோ. அவருக்கு நேற்று பயங்கர, அவருக்கு வர நேற்று பர்த்டே அப்படியே ஃபேன்ஸ் குவிஞ்சது போடுது. யாரும் அப்படி எந்த ஃபேன்ஸ் அவருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவருக்கு அப்படியே வந்து பயங்கரமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அவருக்கு ஒரு பர்த்டே விஷஸ் சொல்லுவோம். ஓகே, பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் பத்தி அவர் பேசுறத பத்தி அவங்க கேட்டப்போ, அப்ப அவங்க ஒரு டயலாக் சொல்றாங்க, அவங்க ஒரு லைன் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்ன பாராட்டினாலும் நான் அதை எடுத்துக்க மாட்டேன், அவர் என்ன திட்டினாலும் எடுத்துக்க மாட்டேன். அவர் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு பர்சன் கிடையாது. உள்ள வரும்போது அவர் ஒரு ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். ஏன்னா எனக்கு அவர் ஃப்ரெண்டு, அவர் ஆரம்பத்திலேயே வெளியிலேயே அவர் எனக்கு தெரியும். ஸோ நான் உள்ள வரும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் அவர்கிட்ட வந்தேன். பட் உள்ள எங்கேயுமே எனக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டோ இதை பத்தியுமே எனக்கு தெரியல. மற்றபடி நீங்க சொல்ற விஷயம்லாம் வெளியில வந்துதான் அரசல் பொருசெல்லாம் சொன்னாங்க. நான் அதெல்லாம் பெருசா, அவர் ஒரு காம்படிட்டரா என்ன பார்த்தாரு, அதனால அவர் அப்படி பண்ணிருக்கலாம்ட்டு நான் அதை பத்தி பெருசா நினைக்கல. இருந்தாலும் வெளியில இனிமே நான் போய் சொல்லக்கூடாது இல்ல, நான் வந்து வெளியில அவர்கிட்ட எந்த ஒரு கான்டாக்டும் இனிமே வச்சுக்க மாட்டேன், இப்பயும் வச்சுக்கிறது கிடையாது. பட் அவருக்கு நல்லதா ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது பாராட்டக்கூடிய முதல் ஆளா நான் இருப்பேன். விச் இஸ் வெரி வேலிட். சொன்னாங்க அந்த வீட்டுல வந்து நம்ம இருக்கும்போது ஒரு சில வாட்டி ஆர்வ கோளாறுல நிறைய வார்த்தையை சொல்லிடுவோம், அதுக்கோட இம்பாக்ட் வெளியில வந்தாதான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. சோ அதுவும் அவங்க சொன்னாங்க. அடுத்து வந்து எல்லாரும் கேட்டிருந்ததுல இந்த கொஸ்டினுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க கிட்டதான் எனக்கு எக்ஸாக்டான ஆன்சர் வந்திருக்குன்னு எனக்கு தோணுது. பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு அங்க நீங்க நார்மல் லைஃப்க்கு வந்தீங்களா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் எல்லாருமே எனக்கு வந்து என்னால நார்மல் ஆகவே முடியல, எனக்கு வந்து ஒரு 10-15 நாள் 20 நாள் கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசம் வந்து ஹாண்டிங்காவே இருந்துச்சு. எனக்கு அங்க இருக்க மாதிரியே காலையில பாட்டு போட்டாதான் எழுந்துக்கணும், காலையில இந்த பண்ணிக்கலாம் எடுத்துக்கணும், இது சமைச்சிடணும், இவ்வளவுதான் இருக்கணும். தீபக் அவங்க இடத்துல கூட சொல்லியிருந்தாங்க, கூப்பிடுற மாதிரியே இருக்கும். தீபக் அவங்க வைஃப் கூட சொல்லியிருந்தாங்க 2 வெங்காயம் 3 தக்காளி இதுலதான் நீ சமைக்கணும்ன்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு அப்படின்ட்டு. பட் ஜாக்லின் சொன்னாங்க, எனக்கு வந்து ஆனா ஒரு நாள்லயே நான் நார்மல் ஆயிட்டேன். அப்பப்ப தோணும் மைக் திடீர்னு வந்து ஐயோ மைக் போடல அப்படின்ற மாதிரி இருக்கும், நம்ம வெளில இருக்கோமே அப்படின்னு இருக்கும். திடீர்னு ரயான் எங்கன்னு தோணும், அதுக்கப்புறம் நம்ம வெளில இருக்கோம் அப்படின்னு பக்கத்து பெட்லயே சோ ரொம்ப ரேர் கேசஸ்ல தான் வந்து இதெல்லாம் எனக்கு தோணுச்சு. எப்பயுமே நான் வீட்டுல இருக்க மாதிரி நார்மலா தான் ஆகிட்டேன். எனக்கு அதுக்காக அதுதான் உண்மை. ஒரு விஷயத்த நீங்க என்னதான் ரொம்ப தொடர்ந்து பண்ணீங்கனாலுமே அதோட இது விஷயம் வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 நாள் 4 நாள். ஆனா மத்தவங்க சொல்றத பார்த்தா ஏதோ ஐசியூ வார்டுல இருந்துட்டு இது எப்படின்னா வந்து ட்ரெயின்ல ஜர்னி போற மாதிரி தான். ஏன் ஃபிளைட் கூட சொல்லலாம். ஃபிளைட்ல சில பேர் இந்த என்னது ஜெட் லாக் ஃபிளைட் பத்தி தெரியல, போனதில்ல. ட்ரெயின்ல வந்து எப்படின்னா நம்ம போவோம், எல்லாருமே அதுக்கு அனுபவம் வந்திருக்கும். ட்ரெயின்ல போயிட்டு வந்துட்டதுக்கு அப்புறமும் ஆடிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். சில பேர் நடக்கும்போது கூட கொஞ்சம் லைட்டா ஷேக் பண்ணிட்டே நடப்பாங்க. அது என்னமோ அவங்களுக்கு அதுக்குள்ளேயே இருக்க மாதிரியே ஒரு நினைப்படுது. ஃபிளைட்டுக்கு எதுக்கு சொல்றாங்கன்னா, அந்த அதுவும் இங்க லோக்கல்கெல்லாம் கிடையாது, இந்த வெளிநாட்டுக்கு போகும்போது இங்க பகல்ல ஏறுவாங்க, திருப்பி அங்க ஒரு நாளெல்லாம் டிராவல் பண்ணிட்டு போவாங்க. அங்க போனா பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கோ அதே அங்க டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும். நம்ம போனோம், எது நம்ம எப்ப கிளம்பணும், எப்ப வந்தோம், திருப்பி என்ன நம்ம தூங்குற நேரத்துக்கு கிளம்பணும், திருப்பி இங்க வந்து பார்க்கும்போது நார்மல் டேவா இருக்கு, தூங்குற டைம் வரல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் போனவங்களுக்கு அது தெரியும், அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவோம். இதுக்கு நடுவுல இன்னொன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்போ கலக்க போவது யாருன்ற ஒரு ஷோக்கு வந்து ஜாக்லின் இதுக்கு முன்னாடி 5வது சீசன்ல இருந்து ஒரு 2-3 சீசன் அவங்க வந்து ஹோஸ்டா இருந்திருக்காங்க. அந்த ஷோல அதுல ஒரு பார்ட்டிசிபென்ட் கூட இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர் வந்து இருக்க மாட்டாங்கல்ல, இப்போ வைஃப்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, டீச்சர் நார்மலா அந்த ஹோஸ்ட் எல்லாருமே பண்ணுவாங்க. சோ அந்த இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. இப்போ கரண்டான ஒரு சீசன்ல நம்ம அன்பு ஜெயக்குமார் நிஷாவும், அதுக்கப்புறமா நம்ம
புகழ் அவர்கள்லாம் சேர்ந்து ஜாக்லின் வந்து ஓடி வந்து அந்த 37 செகண்ட்ல முடிச்சிட்டு அந்த ஒரு விஷயத்த வந்து அங்க ஒரு காமெடி விஷயமா ஆக்கி அங்க வந்து ஒரு அது காமெடி ஆக்கி இருந்தா கூட அது இல்ல கலாய்க்கிறது நக்கல் பண்ணி வந்து அங்க பண்றதுன்றது ரொம்ப கேவலமா இருக்கு. கிண்டல் பண்ணி, அதாவது நீ எதுக்குமே ஃபிட் இல்லாத ஒரு பர்சனு, நீ எல்லாம் ஒரு லாயக்கு இல்லாத ஒரு ஜென்மம், உன்னெல்லாம் விஜய் டிவியை விட்டு துரத்தி இருக்கணும், நாங்க துரத்திட்டோம். அந்த வினோத் பாபுன்றவரை ஒரு சீரியல்ல பவித்ரா கூட வந்து ஒரு சீரியல்ல ஆக்ட் பண்ணிருக்காரு. அதை தவிர்த்து அவர் வந்து இந்த கலக்கப்போவது யாருல வந்து ஜட்ஜஸ் மாதிரி உட்கார்றதுக்கு அவர் இன்னும் என்ன ஆர்டிஸ்ட்னு சொல்றாங்க, அதான் நமக்கு தெரியும். இன்னும் நிறைய எனக்கு தெரிஞ்சு கலக்கப்போவது யாரோட ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப கேவலமாயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் அவ்வளவு பாக்குறது கிடையாது, அதெல்லாம் ஒரு இல்ல. அதோட ஜட்ஜா இருக்க வேண்டியவங்க யாரு? ஒரு காமெடியில பயங்கரமான இடத்தை பிடிச்சவங்க. அப்படி இல்லையே ராமர், அவர் உட்கார்ந்து அங்க சிரிச்சு நீ மட்டும்தாமா அழுவுற, உன்னை பார்த்து நாங்களா யாரும் அழலையே, நீங்க பண்ற காமெடிக்கு யாரும் சிரிக்கவே முடியல. அங்க நீங்க பண்றதுல உட்காந்து அழறத பத்தி சொல்றாங்க. நீங்க பண்ற காமெடி பத்தி நல்லா அழுது இருக்கோம். இவ்வளவு கேவலமா காமெடின்றது ஆகி போச்சு. காமெடின்றதே ஏன்னா ராமர் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணனோட ரோல் சொல்வதெல்லாம் உண்மை இதுல பண்ணதை தவிர்த்து அவர் வேற எந்த ரோல் பண்ணாருன்றதே அந்த ஆர்யா அவங்களோட ரோல் பண்ணாரு. அதுலயே அவங்க அம்மாவா போட்டு ஒரு ரோல் பண்ண, அதுவோ அந்த லட்சுமி ராமகிருஷ்ணனோட கேரக்டர், இந்த ரெண்டு தான் இவரு வந்து ஒரு வேரியேஷன் காமிச்சது. மிச்சது எல்லாமே ஒரே வாய்ஸ், ஒரே மாடுலேஷன். ராமர் வீடுன்னு ஒண்ணு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சொன்னதே காமெடி தான் வந்து இருக்கும், வந்ததே தான் வந்து இருக்கும். திருப்பி பிரியோ அவரோட வாய்ஸ் மாடுலேஷன் அவர் மாத்தினதே கிடையாது. ஆனா இப்போ உங்களை கூட ஈஸியா கலாய்ச்சிடலாம் போல, ஏன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து மாடுலேஷன் இல்ல. அங்க நிஜமாவே இமோஷனலா ஒரு சிச்சுவேஷன் நடக்குது, அதை நீங்க காமெடின்னு நினைச்சு இங்க பேசி ஒரு கலாய்க்கிறீங்கன்ற பேர்ல ஒரு பண்றீங்க பாருங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. ப்ரோமோஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது அங்க மதுரை முத்து எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணல அந்த விஷயத்துல. அமுதவானும் எதுவும் ரியாக்ட் பண்ணல. மத்தவங்க எல்லாருமே பயங்கரமான ரியாக்ஷன் பார்த்தோம்னா தெரியும் அவங்கள என்ன பண்ணாங்கன்றது. அது இதை பார்த்தா தெரியும். அப்புறம் வந்து முத்துவோட கேரக்டருக்கு வந்துட்டு புகழ் பண்ணாரு. முத்து வந்து அழுதது ஃபேக்குன்னு சில பேர்லாம் சொன்னாங்க. அது ஃபேக்கோ இல்லையோ, அந்த சீசனோட டைட்டில் வின்னர் அவர் தான். நீங்களே அவருக்கு கேவலப்படுத்து. உங்க சேனல்ல நீங்க வந்து என்ன சொல்றது, அவங்க பண்ண ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவங்களோட ட்ரேட் மார்க்கா இருக்கிற ஒரு விஷயம் அனாயிங்கா இருந்துச்சுன்னா அதை நீங்க கலாய்ச்சிருக்கீங்க, ஸ்பூஃப்னு சொல்லி அவங்க முன்னாடியே வச்சு கலாய்ப்பீங்க. எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லு. அனிதா வந்து ஸ்பேஸ் இல்ல, எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க சொல்லும் போது அதை வந்து வச்சு கலாய்ச்சிருக்காங்க. அதே மாதிரி சம்யுக்தா வந்து வளர்ப்பு சரியில்லை, எல்லாருக்கும் வளர்ப்பு சரியில்லைன்றத பண்ணாங்க. ரியோ வந்து நேஷனல் டெலிவிஷன் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும், இல்ல வந்து இவங்க அவங்க பேர் என்ன, ரம்யா கிருஷ்ணன் வந்து ரம்யா பாண்டி, இது சீசன் 4. இதே மாதிரி வந்து சீசன் 3க்கு பண்ணிருக்காங்க, சீசன் 2க்கு பண்ணிருக்காங்க, 1 5 6 7 பிரியங்காவோடது எல்லாருமே இருக்கு. ஆனா இதெல்லாம் இந்த ஸ்பூஃப்லாம் எப்ப பண்ணுவாங்கன்னா அதே கண்டஸ்டன்ஸ்க்கு முன்னாடி பண்ணிருக்காங்க, இல்லன்னா ஒரு அவார்ட் ஷோ அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. நீங்க கலக்க போவது யாருன்னு ஒரு ஷோ, அதுல நீங்க பண்ண வேண்டியதே காமெடி, ஓன் காமெடி தானே நீங்க இங்க பண்ணணும். ஸ்பூஃப் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க. அது ஒரு கேவலமா ஒரு என்னது எனக்கு புரியல. இவங்க வந்து கண்டஸ்டன்ட்டா, இவங்க என்னன்னே எனக்கு தெரியல. எனக்கு இந்த கலக்க போவது யாரு கான்செப்ட் என்ன தெரியல. நிஷா பத்தி வெளியில வந்து புகழ் ஜட்ஜ், அப்புறமா அங்க வந்து முத்து கேரக்டர் பண்றாரு. அப்ப நிஷாவும் ஜட்ஜா? எனக்கு அது புரியல. ப்ரோகிராமரோட முடிச்சிட்டு வந்தவங்க எல்லாம் சேர்ந்து நீங்க உங்க சீரியலை வந்து கமெண்ட் அடிச்சுக்கோங்க விஜய் டிவில. ஏன்னா நீங்க தான் அந்த விஜய் டிவில கதை எழுதுறீங்க, நீங்க தான் நடிக்க வைக்கிறீங்களா ஆட்களை. ஆனா இந்த விஷயம் ரியாலிட்டி இல்லன்னு இல்ல, இது வந்து ஒரு நிஜமா நடக்கிற ஒரு விஷயம், நிஜமாவே எலிமினேட் ஆயிருக்கு. அதுதான் சொல்றேன், அந்த சீரியல் வரது எதுவும் ரியாலிட்டி கிடையாது. ஆமா, அதை கிண்டல் பண்றது அர்த்தம் இல்ல. இந்த ஒரு விஷயம் பயங்கரமான ஒரு என்ன சொல்றது, சின்ன பசங்க எல்லாம் வந்து அந்த நேரத்துல அந்த டைம்ல எல்லா ஃபேண்டம்ஸும் வந்து அழுத நாள். எனக்கு தெரிஞ்ச சில ஃபேண்டம்ஸ் இப்போ கூட வந்து நாங்க கமெண்ட் செக்ஷன்ல பாத்துருக்கும் போது அந்த ப்ரோமோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல பாக்கும்போது ஒரு சில ஆட்கள் மட்டும் தான் எங்களுக்கு ஜாலியா இருந்தது பண்ண வேண்டிய வேலை கிடையாது இனிமே அவங்களெல்லாம். இல்ல எங்களுக்கு ஜாலியா இருந்ததுன்னு சொன்னவங்க மேபி நிஷா ஃபேன் கிளப்ல இருந்து கூட இருக்கலாம். இவ எனக்கு ஏன் இது ரொம்ப குத்துது அப்படின்னா, அது ஜாக்லின் அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத விட இது நிஷா வந்து பண்றாங்களேன்றதுதான். ஏன்னா இவங்களும் பிக் பாஸ்குள்ள இருந்து இவ்ளோ ட்ரோல் வாங்கி வெளியில வந்த ஒரு பர்சன், அதுல வந்து ரொம்ப நாள் வெளியே வராம வெளியில தலை காட்டவே ஆக்சுவலா வந்து கலந்த எல்லா அவங்க ஹோஸ்டிங் தான் பண்ண வந்திருப்பாங்க ஒரு ஷோக்கு. ஆனா அங்கேயும் வந்து அன்பு ஜெயக்குமார் நிஷா, அதாவது அவங்க போன இடம் எல்லாத்தையும் இதே கேள்வியை கேட்டு இன்னைக்கு வரைக்கும் உங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. அது நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, விட்டுடுறா, பிளீஸ்டா என்ன விட்டுடுறா, அப்பெல்லாம் வந்து நீங்க காமெடியா எமோஷனலான சீனா நம்ம நினைக்க முடியல. ஏன்னா நீங்க திருப்பி அந்த உங்களுக்கு அன்பு ஜெயக்குமார் அது கூட என்னன்னா இவங்க ஓன் கண்டென்ட் இல்ல. அன்பு ஜெயக்குமார் கேட்டது அர்ச்சனா. இன்னும் சொல்ல போனா அர்ச்சனா அவர்களால தான் நிஷாவே தெரியப்பட்டார் வெளியே. இல்லன்னா உங்க ஜித்தன் ரமேஷோட இது ட்ரெஸ் துவச்சு போடுறதுலே போயிடுச்சு. நிஷா இதெல்லாம் கடந்து இந்த பிளட் அப்பவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மழையெல்லாம் வந்து புயல்லாம் வந்திருக்கும் போது அவ்வளவு வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க.
நம்மளா அவங்கள பாராட்டணும். ஆமா, அங்க போய் தனியா ஒரு பொண்ணா வந்து ராமநாதபுரத்துல இருந்து ஆக்சுவலா நாங்க பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும் போது இந்த சீன் வந்தப்போ நாங்க அவங்களுக்கு ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். அவங்க போய் இந்த டைம்லயும் அவங்க யார் இருந்தாலும் இருக்கிறாலும் சரி, நான் பெண்களை வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் அதுக்கே பாரு, அவங்க ட்ரெஸ் பாருன்னு கிண்டல் பண்ணாங்க. அதெல்லாமே நமக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங். அப்போ அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தப்போ அவங்க சொன்னாங்க, நான் இன்னொரு பொண்ணை தரக்குறைவா பேச மாட்டேன், நான் வந்து அட்டாக் பண்றேன்னா யாருன்னு பாருங்க, நான் ஏன் புருஷன், நான் நீ ஏன் மாமியார், என்ன மட்டும் தான் அட்டாக் பண்ணுவேன், ஏன்னா இன்னொருத்தர சொல்லி அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால. அப்படி இருக்கிற நிஷா இதை ஏன் பண்ணாங்க? புகழ் அக்செப்டட், ஏன்னா புகழ் நிறைய இப்படிதான் பண்ணிருக்காரு. அவர் எல்லாரையுமே தான் அட்டாக் பண்ணுவாரு எதுக்கு எடுத்தாலுமே. அது வந்து அந்த புகழ் எல்லாரும் கமெண்ட் அடிப்பாரு தவிர புகழ் மத்தவங்களுக்கு அவரை கமெண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயமும் அங்க வரல. ஏன்னா அவர் பிக் பாஸ்ல வரல விஷயம் இல்ல. பட் நிஷா வந்து இதால ஒரு பெரிய பாதிப்பு உள்ளானாங்க. ஆமா, இந்த புயல்ல வரும்போது கூட அவங்கள வந்து நீ இவங்களும் சரி கேபிஒய் பாலா இவங்க 2 பேரு தான் விஜய் டிவி இருந்து இவ்வளவு இறங்கி, அதாவது கமெடியன்ஸ் இருந்து இவ்வளவு இறங்கி வேலை பார்த்தவங்க. இவங்க 2 பேருக்கும் பயங்கரமான பேர் கிடைச்சது. இவங்க ஒரு சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து அங்க பாலா வந்து இந்த விஷயம் எல்லாம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி காமெடி பண்றத நிறைய குறைச்சிட்டாரு. விஜய் டிவியோட நிறைய ஷோஸே வந்து கம்மி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லைன்ல போனாரு. அப்ப அவர் மேல இருக்கிற மரியாதை இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இவங்க ஆன் த கான்ட்ரரி இப்படி ஒரு இதையும் பண்ணிட்டு இப்படி ஒருத்தர் அட்டாக் பண்ற. இவ்வளவு நாள் காணும் நிஷாவை, திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் வந்தாங்க. வேற எதுலயோ தான் வராங்க. பட் இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரி அட்டாக்கா பண்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு இல்ல. இவ்வளவு நாள் கழிச்சு இப்படி ஒரு ஆக்ட் உங்களுக்கு தேவையா? இதுல அமுதவாணன் வந்து சிரிச்சிருந்தாரு, இல்ல அவரு கமெண்ட் அடிச்சிருந்தாரு அப்படின்னா அவரோட சீசனோடதையும் எடுக்கப்படும். ஆனா இந்த ஒரு ப்ரோமோல அப்பெல்லாம் எதுவும் தெரியல. அதனால நம்ம அவரை வந்து எதுவுமே சொல்ற போறது இல்ல. இவரு வினோத் பாபு பாபுன்றவர் யாருன்னே நமக்கு பெருசா அவ்வளவு பரிச்சயம் இல்ல. இல்ல, அவர் ஃபேமஸா கூட இருந்துட்டு போட்டோம். ஆனா வந்து நீங்க நிஷா இந்த ஷோல இருந்து தான் நான் வெளில போறேன், இல்ல நீங்க விஜய் டிவில இருந்தே உங்களுக்கு வெளில துரத்துறோம், இல்ல உங்களுக்கு அவ்வளவு என்ன காண்டு? இல்ல இது அவங்க காண்டு கிடையாது, இது வந்து விஜய் டிவியோட காண்டு. எனக்கு இது என்ன தெரியுதுன்னா ராஜுவும் பண்ணாரு. ராஜு வந்து என்னமோ போய் ஓடி ஏதோ பண்ணணும்ன்றதுக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வந்துட்ட, நீ ஏதோ பண்ணிட்டு அப்புறம் மத்தவங்க மேல குறை சொல்றன்ற மாதிரி. அதாவது அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான். விஜய் டிவி வந்து விஜய் டிவி ஜாக்கோட விஷயத்துல ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு நம்ம எல்லாமே பேசுனதே அதுதான். அந்த 2 செகண்ட்ஸ் சொல்ற எல்லாருமே சொன்னது ஒண்ணுதான். ஒரு 25 மீட்டர்ஸ் வைக்கும் போது வந்து 20 செகண்ட்ஸ் கொடுத்தீங்க. சோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து எல்லாரும் 35 மீட்டர்ஸா 35 மீட்டர்ஸ் வைக்கும் போது இவ்வளவு கொடுத்தீங்க, 25 செகண்ட்ஸ் கொடுத்தீங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் கணக்கு போட்டு இருக்கும் போது 35 இது 40 கொடுத்துருக்கணும். இல்ல இவங்க 80ல 90ல ஓடுனாங்க இவங்க. இல்ல அது இல்ல. சோ முத்துக்கு வந்து 30 மீட்டர்ஸ் 20 செகண்ட்ஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ரயான்லாம் ஓடும்போது ரயான் பவித்ரா ஓடும்போது 45 மீட்டர்ஸ் 25 செகண்ட்ஸ் வந்துச்சு. விஷால் ஓடும்போது 60 மீட்டர்ஸ் 30 செகண்ட்ஸ் வந்துச்சு. இவங்களுக்கு 35 செகண்ட்ஸ் கரெக்ட். ஆனா 75 மீட்டர்ஸ் இல்லாம 80 மீட்டர்ஸ் ஆக்குனது தான் பிரச்சனை. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாருமே போட்டாங்க. அந்த மாதிரி இல்லாம அந்த பேக் அந்த பொட்டி வந்து சம வெயிட்டா இருந்தது. இது எல்லாமே அவங்க பண்ணதுதான். இத எல்லாரும் போட்டாங்க அப்படின்றதுனால நீங்க ஒரு பலியா எடுத்தீங்க, அது அவங்க பலியாயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல இன்னொன்னும் இருக்கு. எங்கன்னா ஸ்லிப்பா இருந்தாலோ உங்களுக்கு எதிர்பாராம வேற யாருன்னா கூட வந்து எலிமினேட் ஆயிருக்கலாம். ஏன்னா முத்து ஓடும் போது நாங்க அந்த இன்டர்வியூல அந்த ரிவ்யூலயும் சொல்லியிருந்தோம், தண்ணி இருந்துச்சு, வெளிச்சம்ல ஒரு ஏதோ ஒண்ணு வேற விழுந்திருந்தது. சௌந்தர்யா ஓடும் போது வந்து ஒரு பேனர் விழுந்திருந்தது. ஆக்சுவலா சௌந்தர்யாக்கும் வச்ச டிராப் தான் அது. சௌந்தர்யா வந்து பாதியில வரலன்னா அவங்களும் மாட்டின்னு இருக்க சான்சஸ் இருக்கு. சோ இது எல்லாருக்குமே வச்ச ஒரு டிராப் தான். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருக்கும் போது இது வந்து உங்க மேல தப்பே இல்ல அப்படி நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணோட எவ்வளவோ இந்த ஃபுல் இதுல அவங்க பண்ணிட்டாங்க. ஆனா இந்த விஷயத்தையே போட்டு அடி 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 அடின்னு அது மட்டும் கிடையாது. எப்பவுமே ஆரம்பத்துல இருந்தே எல்லாமே அவங்களுக்குன்னு வரும்போது அது வேற. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா தோணுது, உங்களுக்கு கண்டென்ட்னா கூட ஜாக்லின் தான் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம டான்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு அந்த அளவுக்கு விஜய் டிவிக்கு வந்து விஜய் ஸ்டார் விஜயோட ஷோஸ்ல வந்து உங்களுக்கு கண்டென்ட் இல்லாம போயிடுச்சு. ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா சௌந்தர்யாவை வந்து வச்சு ஷோஸ் நடத்துறாங்க, இன்னொரு பக்கம் என்னன்னா ஜாக்லினை ட்ரால் பண்ணி நடத்துறாங்க. சோ உங்களோட என்ன சொல்றது அந்த ஷோலயே வந்து ஏதோ அந்த கோவா கேங் சோஃபா கேங் தவிர யாருமே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. என்னமோ மத்தவங்க எல்லாம் அங்க இருந்தாங்களா இல்லையா, அவங்க எல்லாம் எங்க போறாங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களோட கண்டென்ட்டே இவங்கலாம் தான். இல்ல அவங்க யார் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது கூட மறந்துரும் போல. இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு போனா விஜய் டிவி ஏதாவது கண்டென்ட்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம்
எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஹாட் ஸ்டார் வந்து ஹாட் ஸ்டார்ல ஐ மீன் ஸ்டார்ல இல்லாம பிக் பாஸ் வந்து ஜியோக்கு போயிடும், கலர்ஸ் டிவிக்கு போயிடும்ட்டு. இப்ப இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு சேனல் ஆயிட்டாங்க. டிஸ்னி ஹாட் ஸ்டார் வந்து ஜியோ ஹாட் ஸ்டாரா மாறிச்சு. ஆமா, இன்னைக்கு காலையில தான் நடந்தது. சோ அந்த ஜியோ ஹாட் ஸ்டார்ல வந்து எல்லாமே வந்துருச்சு, எல்லா ஊர் பிக் பாஸும் வந்துருச்சு. ஆமா, எல்லாரும் வந்து பேசுனாங்களே லைன் கட்டிக்கிட்டு. சோ அடுத்து வர பிக் பாஸ் எல்லாமும் இதுலதான் வரும்ன்றது இருக்கு. அதனால வந்து இதுலதான் வரப்போகுது. தெரியல, சில பேர் ஃபேக் நியூஸ், அல்டிமேட்டுக்கு நியூஸே இன்னும் வரலன்றாங்க, ஒரு சில பேர் வரும். சொன்னாங்க அல்டிமேட் வருதுன்னு. ஆமா, இன்னொன்னு வந்து இதே ஷோல வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. அது என்னதுன்னா வந்து விஜய்க்கு ஓட் போடுவீங்களான்னு ஒருத்தர் வந்து கேட்டாரு அந்த இன்டர்வியூல. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, எல்லா இடத்துலயும் வந்து இந்த பாலிடிக்ஸ் நுழைக்கணுமா? ஏன்னா அந்த பிபி கொண்டாட்டம் அப்பவும் விஜய் டிவிக்கே விஜய் டிவிக்கே அப்படின்னு வந்து ராஜு வந்து அங்க ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. வெளியில அதே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தேவையில்லாத கண்டென்ட், இந்த பக்கம் இவங்க கிட்ட வந்து நீங்க ஓட்டு போடுவீங்களா மாட்டீங்களா? இப்ப எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஓட்டு போடுறதுன்றது ஒருத்தரோட உரிமைன்னு இருக்குல்ல, அது யாரும் பறிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா அது அழகா அவங்க ஹேண்டில் பண்ணாங்க. நாமினேஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றத சொன்னாங்க. அது நல்ல கம்பேக் அண்ட் நல்ல ஒரு அடி. ஆனா எனக்கு வந்து பர்சனலா எனக்கு வந்து இந்த இது பிடிக்கல. எல்லா ஆக்டர் கிட்டயும் வந்து இந்த ஒரு பொதுவா ஒரு கேள்வியை கேட்டுறாங்க, நீங்க யாருக்கு ஓட் போடுவீங்க? இது ரொம்ப தப்பா இல்ல? உங்களோட பிரைவசியை இன்வேட் பண்ற மாதிரி இல்ல? உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க நீங்க ஓட் பண்றதை வச்சு அவர் நான் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இதே கேள்வி அவர்கிட்ட வந்து கேட்டப்போ வந்துட்டு நான் விஜய்க்கு தான் ஓட் போடுவேன். அப்ப நம்ம போய் பாப்போம், அவர் ஓட்டு போடும்போது நீங்க அவங்க தான் போடுறீங்களா அப்படி எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்ல, இப்ப புதுசா ஒண்ணு எல்லாருமே எல்லா கேள்விக்கும் இப்படி ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தர்ஷா குப்தா புதுசா நான் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வந்து விஜய் சார் கூப்பிட்டாருன்னா நான் போய் அவருக்கு பிரச்சாரம் பண்ணி அவருக்கு நான் ஓட்டு சேகரிக்க தயாரா இருக்கேன். ஓட்டு போடுறதுக்கே ஆள் இல்லாம இருந்தாங்க, நீங்க எங்க ஓட்டு சேகரிக்க போறீங்க? ஒண்ணுமே புரியல. ஒவ்வொரு இடத்துலயா கோயிலா போய் சாமி கும்பிட்டுட்டு அங்க பேட்டி கொடுக்கறதுல தான் விஜய் சார் என்ன கூப்பிட்டாருன்னா நான் வந்து சேர்ந்துக்க தயாரா இருக்கு. நீங்களே போய் சேர்ந்துக்கோங்களா, இல்லைன்னா கூப்பிடறதுக்கு என்ன இருக்குது? அதே மாதிரி நாங்க இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் எழுதி வச்சிருந்தோம். பட் அதெல்லாம் விட இதெல்லாம் சொல்றதுல வந்து போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லணுமா? இதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும்னா ஒண்ணும் கிடையாது, பெருசா கிடையாது. அவங்க வந்து ஜெஃப பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு நல்ல தம்பி தான் அவன், ஏதோ என்னை பத்தி சிரிச்சான்லாம் சொன்னாங்க, என்னை பத்தி தப்பு தப்பா பேசினாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் பத்தி நான் பெருசா எடுத்துக்கலங்க. அவனை நான் வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அவன் லைஃப்ல ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன், உள்ள ஜெயிச்சானோ ஜெயிக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சவுண்ட் பத்தி பேசும்போது, ஆமா நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள வந்து என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் நாங்க ஃபைனலி நாங்க வந்து இன்னைக்கு கூட ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்க 2 பேரும் இருந்த ஒரு வீடியோ எடிட்டை வந்து அவங்க ஸ்டோரியில போட்டிருக்காங்க. அது ஒரு நல்ல பாண்டா இருந்துச்சு. எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க, போனீங்கன்னா நீங்க தனியா இருங்க, எனக்கு யாரையும் ஃப்ரெண்ட்ஷிப் சேர்த்துக்காதீங்க, அது உங்களோட கேமை பாதிக்கும். இதே தான் சௌந்தர்யாவும் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு கேமை பாதிக்கும், எனக்கு கேமை பாதிக்கும். அதுதான் அவங்க சொன்னாங்க, நமக்கு ஒரு கெட்டது நடந்தாலும் ஒரு நல்லது நடந்தாலும் ஷேர் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லைங்க. அது மாதிரி எனக்கு கிடைச்சவங்க தான் அங்க எல்லாருமே. ஸோ நான் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். நான் அதை கேம்ல கொண்டு வரல, அவங்களும் அது மாதிரி என்ன கேம்ல கொண்டு வந்து இது பண்ணல. ஒருத்தர் பிரச்சனை வரதான் செய்யும். பிகாஸ் ஃபைனலி வி ஆர் காம்படிட்டர்ஸ். வெளியில வந்துட்டு அப்புறம் நாங்க நார்மலா இருக்கோம் அப்படின்னாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி எல்லாம் சொல்லாம எல்லாத்தையும் உடச்சு விட்டாங்க. விஷால் பத்தி பேசும்போது ஆமா இனிமே அவர்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு பெருசா மஞ்சரியும் வந்துருந்தாங்க. மஞ்சரி கிட்ட அவங்க சொன்னதும் நல்லா இருந்தது. அதே மாதிரி மஞ்சரி தான் இவங்களை வந்து தூண்டி விட்டு ஓட விட்டாங்க. அந்த இதை சொல்லி காண முயலை அவங்க சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தவொடனே உங்களுக்கு எதுக்கு உங்க 2 பேருக்கு எதுக்கு போட்டி மேல கை வச்சீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வெட்டி போட்டுவேன் இப்பெல்லாம் நான் உங்களை சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா லாஸ்டா அங்க வரும்போது எல்லாரும் இல்ல எனக்கு போய் போனேன்ல நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நம்ம வந்து எனக்கு அப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் சொல்ல இவங்களுக்கு மனசுக்குள்ள ஐயோ எல்லாரும் அனுபவிச்சதை நானும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்துருச்சு அவங்களுக்கு. அதுக்கு மேல போய் நான் போய் அவங்க கிட்ட போயிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணி நீ போவாத அப்படின்னு சொன்னோம்னா அது நான் என்னோட தப்பா இருக்கும். சோ நீ போறியா, சரி போய்க்கோ, போகும்போது உன்னை நான் ஒரு மோட்டிவேஷன் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு தான் அந்த நான் குரலை சொன்னேன். ஆனா எல்லாரும் வெளியில என்ன சொல்லிட்டாங்க, அது கம்முன்னு தான் இருந்தது, இந்த பொண்ணு தான் ஒரு குரலை சொல்லி ஏத்தி விட்டு வெளியே வச்சிருச்சு. அதுக்காக நாங்க இது கூடவே இதோட முடிச்சுட்டு இன்னொன்னு சொல்லிக்கிறோம். ஒரு இது போச்சு இந்த இதுல என்ன நடந்துச்சு பிஹைண்ட் நோட்ஸோட இன்டர்வியூலன்றத வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாங்க எக்ஸ்ல. அது நீங்க யாருமே நிறைய பேர் வந்திருக்க மாட்டீங்க, ஏன்னா அது ராத்திரி நடந்தது 12:30 மணி சம்திங். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் பேக். ஆக்சுவலா இந்த ஜாக்லினோட இதுக்கு அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தவங்க தான் அது போட்டாங்க. சோ அங்க வந்து எங்களை பத்தி வந்து அங்க டிஸ்கஸ் பண்றப்ப எதர்ச்சியா நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம். அப்போ அதுல அவங்க பேசுறதெல்லாம் நாங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ நான் அது வந்து இதுலயே ஆட் நம்ம பேசியிருக்கோம், நாங்க பேசியிருக்கோம், அதையும் சேர்த்து வேணா அட்டாச் பண்ண. பட் ரொம்ப லாங்கா போகும். பட் ஸ்டில் ஓகே, நீங்க கேட்கணும்னா நீங்க அதை கேட்கலாம். சோ அதையும் நான் வந்து இதோட அட்டாச் பண்ணி விட்டுறோம். Some of the guys who kind of at least Jack பண்ண சில strong playsல appreciate பண்ணது வந்து I do want to give a shout out. அது வந்து ஜோ மைக்கேல் பண்ணாரு, அண்ட் அரவிந்த் பண்ணாரு, ஜாக்கி சினிமாஸ் பண்ணாரு, அப்புறம் அந்த மாம் டாட்டர் டியோ GKS அவங்க
they were all and I was very surprised, you know. இவங்க இவ்ளோ கிளாரிட்டி வச்சு இவங்க வியூ பண்ணி அதை எடுத்து பேசுறாங்கன்னு I was surprised. And GK's mom daughter வந்து லாஸ்ட் இயர் நான் ஒரு ஃபியூ திங்ஸ் பார்த்துருக்கேன், பட் லாஸ்ட் இயர் நான் அவ்வளோவா வாட்ச் பண்ணல. பட் திஸ் இயர் I was really surprised that this mother and daughter அவங்க அவ்வளோ கிளாரிட்டியோட they used to share the recap. அது அது இது வந்து I would say it is not a recap. மத்த ரிவ்யூவர்ஸ் வந்து சொல்ற ஒரு ஜென்ரலா ஒண்ணு சொல்லுவாங்க. நாங்க வந்து இம்பார்ஷியலா ரிவ்யூ பண்றோம். Nobody can review anything impartially. GS இருக்காரு. அவர் once upon a time he was a reviewer. Somehow your opinion will seep in. Why not accept it, right? இது வந்து your viewpoint. You can't do just a review without throwing in your own thoughts and your analysis in it. So all those reviewers who say we're doing impartial review, that is a big BS. Okay. So I'm telling to out loud and clear. So a review is நீங்க என்ன பார்த்து நீங்க எப்படி அனலைஸ் பண்ணி your thoughts on it அதுதான் வச்சு சொல்ல முடியும். So அந்த மாதிரி சொன்ன these guys were honest about it. They said this is our opinion, this is our thought, this is our analysis. அப்படி சொல்லி these guys did, like Jackie and Arvind and the mother daughter. அவங்க பேர் எனக்கு தெரியல guys. So if anybody knows, please mention their names. I just go by GKS. அவங்க அம்மா and daughter, both of them are really really smart. நல்லா பேசுவாங்க. ஏங்க இவங்கள பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேங்க. ஆனா இவங்கள வச்சுக்கிட்டே நான் சொல்ல முடியாதுங்க. நீங்க பேசும்போதே நான் சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்ச நேரம் உங்களை காது மூடி சொல்லுங்க. ஜிகேஎஸ் அவங்கள பத்தி சொல்ல போறேன். ஆக்சுவலி அவங்க எப்படின்னா, ஜாக் எப்படி நான் பார்த்தோன்னா டவுன் டு எர்த்தோ அதே மாதிரி அவங்க யூடியூப்ல வர லைவ் கமெண்ட்ஸ் ஒன்னும் கூட மிஸ் பண்ணாம படிக்கணும்னு, அது ஓடிட்டா கூட திரும்ப அதை ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்ப அதை கரெக்ட் பண்ணி படிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிகேஎஸ் ஃபேமிலி கிட்ட. நான் அவங்களுக்கு கூட ஹாய் சொல்ல மாட்டேன். ஜாக்கை பத்தி ஒரு கமெண்ட் போடுவேன். என் ஐடி வந்து இருக்காது யூடியூப்ல, நான் வேற ஒரு ஐடியில வருவேன். டிப்பிகா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் ஜாக்கை பத்தி மட்டும் போடுவேன். அது பார்த்துட்டு அவங்களும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆமாங்க அப்படின்வாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு ஃபால்ஸ் கமாண்ட், ஒரு தேவையில்லாத கமாண்ட்லாம் வரும்போது சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படியாங்க, அதை நீங்களே வச்சீங்க அப்படின்ற மாதிரி செம்மையா இருக்கும். அந்த தக்கான ஒரு ரிப்ளை கொடுப்பாங்க யூடியூப்ல அவங்க லைவ்ல. மாம் அண்ட் அவங்க ரெண்டு பேருமே சூப்பரா அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா மத்தவங்களாம் எப்படின்னா அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போவாங்க. ஆனா அதை அவங்க பேசி அதை வந்து ஒரு தக் மூமெண்டா கொடுத்துட்டு போவாங்க. அது செம்மையா இருக்கும். அந்த ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம எல்லாத்தையும் படிச்சு அதை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு சொல்லிட்டு போவாங்க. மத்தவங்க ஃபேன்ஸ் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க, அப்படியாங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்களா, ஓகேங்க சூப்பருங்கன்னு. அதாவது எனக்கு ஜாக்க பிடிக்கும், ஜாக்கு தாண்டா ஜெயிக்கணும்னு அந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஓ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்காங்க, ஓகே அவங்க ஜெயிக்கட்டுங்க அப்படின்னுவாங்களா. ஏய் யாரா இவங்க எல்லாத்தையும் இப்படி செம்மையா ஹேண்டில் பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி நான் வியந்து பார்த்த ரிவ்யூவர்ஸ்ல ஜிகேஎஸ் ஒரு நல்ல ரிவ்யூவர்ஸ். ஒருத்தவங்க வந்து ஒரு கேரக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோம்னா, அவங்க வந்து ஹிட் ஆயிட்டாங்க அப்படின்னா, அதே கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து ஃபாலோ பண்ணணும்னு தான் அடுத்தடுத்து கண்டஸ்டன்ட்ஸ் வருவாங்க. ஸோ டெஃபினெட்லி எல்லாருமே அத ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் கான்ஷியஸ்லி யாருமே வந்து 15 வீக்ஸ் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க. இந்த நேம் எங்கனா வந்துற போகுது அப்படின்றதுனால. ஸோ ஒரே ஒரு ஹிஸ்டரி, ஒரே ஒரு பெர்சனால மட்டும் தான் அது இருக்க முடியும். அடுத்தடுத்த பெர்சன் யாருன்னா வந்தாங்கன்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணிட போறாங்களேன்றதுக்காகவாவது அவங்க யாருமே நாமினேட் ஆகாம இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி யாருன்னா நாமினேட் ஆகிற மாதிரி வந்தா கேப்டன் ஆக்கி விட்டுருவாங்க. டெஃபினெட்லி. ஸோ அதனால வந்து அவங்களோட ஸ்ட்ரீக்க வந்து ஐ டோன்ட் திங்க் சோ எனிஒன் கேன் பிரேக் இட். ஸோ அவங்க அந்த ஸ்ட்ரீக்க மெயின்டைன் பண்ணி அந்த இதை வந்து ஹிஸ்டரி கிரியேட்டட். ஐ டோன்ட் திங்க் ஸோ இனி எந்த ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்டோ இல்ல மேல் கண்டஸ்டன்ட் எனிஒன் அவங்க யாராலையுமே அதை பிரேக் பண்ண முடியாது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீங்களாம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இதோட நாங்க முடிச்சுக்கிறோம். உங்களை நாங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய்.